எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜெயம் ரவி இருக்கார்ல, ஒரு செம்ம காட்டமான ஒரு விஷயத்த வந்துட்டு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என் மூஞ்சில அடிக்கிற அதே சாணியை திருப்பி உன் மூஞ்சில அடிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேசியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி ஆர்த்தி கிட்ட தான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுதான் ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு அவருடைய பர்த்டே அதுவுமா கோர்ட் வாசப்படிக்கு போயிட்டு நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங். அவங்களுடைய மனைவி ஆர்த்தி இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அவர் இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இது சுத்தமா தெரியவே தெரியாது, அவரை சந்தித்து பலமுறை நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியவே இல்லை, என் பசங்களை வச்சுக்கிட்டு நான் இப்போ ரொம்ப தனியா இருக்கேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அதுக்கு அடுத்ததா ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொன்னாங்க. ஒரு பின்னணி பாடகி கெனிஷா அப்படின்றவங்க கூட ஜெயம் ரவி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது நமக்கே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. இது சம்பந்தமா ஜெயம் ரவியோ இல்ல கெனிஷாவோ வந்துட்டு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவே இல்லை. ஆனா கெனிஷா இதனால வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு பேசப்படுறாங்க, இன்ன பேட் வேல. ஸோ அதனால வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் தற்போது வந்துட்டு ஒரு பெரிய விளக்கத்தையே வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெருசா பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருக்காரு. அது ஒன்று நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க கெனிஷாவை பத்தி தான் பேசியிருக்காரு. இவங்க வந்துட்டு அம்மா அப்பா இல்லாத ஒருத்தங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண் தவறா பேசுது, அவங்களே அசிங்கமா பேசிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இவங்க ஒரு சான்றிதழ் வாங்கின உளவியல் மருத்துவர், அதாவது வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாம். ஸோ இவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து இவங்களால பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க மேல வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை சுமத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ரெண்டாவது, அவங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஆன்மீக மடத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்காக தான் இப்படி பொய் புகார்களை சொல்றாங்களோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இந்த கடைசி பாயிண்ட் அவர் சொல்லாமே இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு ஆக்டரு, அவங்க ஒரு டாக்டரு, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன ஒரு ஆன்மீக மடத்தை உருவாக்க போறாங்கன்னு தெரியல. சரி, இதுக்கப்புறமா அவங்க மனைவியை பத்தி பேசலாம். அதாவது அவருங்க மேலேயும் நிறைய குற்றங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் டிவோர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி 2 முறை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன், அதை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்தியும் எனக்கு வந்துச்சு. ரெண்டாவது, எங்க வீட்லயே பல முறை பஞ்சாயத்து நடந்துச்சு. ஸோ இதை பத்தி தெரியாதுன்னு அவங்க எப்படி சொல்றாங்கன்னே தெரியல. மூணாவது, என்னை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க, அது முற்றிலும் பொய், உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா நான் இங்க தான் இருக்கேன், என் பசங்களோட நான் இருக்கேன், அப்படி இருக்கும்பொழுது என்ன அவங்களால பார்க்கவே முடியலன்னு சொன்னது இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஏன் அவங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கூடிய விரைவில் உண்மை எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லுவேன், நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்லுவேன், நான் இப்பவும் நீதிமன்றத்தை நம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. மேலும் உண்மை எல்லாமே வெளிவரும்போது இதே சாணியை எல்லாரும் திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு பேசியிருக்காரு. ரொம்பவே காட்டமா வந்துட்டு கோவமா பேசியிருக்காரு. ஜெயம் ரவி இப்படிப்பட்ட வீடியோ வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ டே பை டே இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்தும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இது அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம், இதை பத்தி எதுக்காக வந்துட்டு மீடியாவில் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா இது அவங்களோட பர்சனல் விஷயம் தான். ஆனா இதை அவங்க மீடியாவில் சொல்லாத வரைக்கும் ஆர்த்தியும் மீடியாவில் வந்துட்டு ஜெயம் ரவி பத்தி தவறா பேசிட்டு இருக்காங்க. தன்னை பத்தி தவறா வந்துட்டு பேசினா ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இவரும் வந்துட்டு மீடியா மூலமா தான் பேசிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா இந்த விஷயத்தை வந்துட்டு மீடியா கையில் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் 4 செவத்துக்குள்ள முடியும் பொழுதோ இல்லைன்னா அவங்க மீடியாவில் பேசாத பொழுதோ அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை மீடியா மூலமா அவங்க அணுகும்பொழுது மீடியா இதை பத்தி பேசுறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றதான் என்னோட பதில். ஸோ வாட் எவர் இட் இஸ், இவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. ஆர்த்தி ஜெயம் ரவி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அது உண்மையே கிடையாது பொய்ன்னு சொல்லிட்டு ஆர்த்தி மேல நிறைய குற்றச்சாட்டை ஜெயம் ரவி வைக்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் இன்னும் என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை